ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா பேசுகிறேன். எல்லோரும் கார்த்திக் ராஜுங்கிறவங்க வந்து அதை எதையும் சொல்லிகிட்ருக்காங்க, நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு இப்படிலாம் பேசுகிறான்னு எனக்கும் தெரியல. வீடியோ கால் பேசினேன், சந்தோஷமாக வச்சுருந்தேன், அப்படி இப்படின்னு பேசுகிறான். ரொம்ப ராங்காக தான் இருக்குது. அவனுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்க? நீங்கள் யார் முதல்ல? உன் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி யாருமே இல்லையா? அவங்களால இந்த மாதிரி பேசுனா நீ வந்து பொறுத்துக்குவியா? என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? உன் கூட நான் சந்தோஷமாக இருந்தேனா? நீ யாரில் முதல்ல? என்னதான் எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை இருந்தாலும் நான் அவரை தவிர யாரையும் நான் வந்து பார்த்தது கூட இல்லை. எனக்கு ஒன்றும் நான் அப்படி ஒன்றும் சம்பாதிக்கணும்னு தேவையில்லை. நான் என் சந்தோஷத்துக்காக ரீல்ஸ் போடுறேன், சரியா? அடுத்தவன் பார்க்கணும், அடுத்தவனை வந்து கவர் பண்ணணும்னு நான் வீடியோ போடுறது கிடையாது, ஓகேவா? அதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறத நிப்பாட்டு. அவருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். நான் சொல்லலை, அவர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நான் அன்றைக்கி சொன்னேன், இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. அவர் எதுவும் கண்டுக்கலை, ஏன்னா அவருக்கு என்னை பற்றி தெரியும், சரியா? பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துடலாம். அது என்ன உடம்புக்கு வாழ்றது? நீ யாரில் மலை இல்லை? அப்புறம் நான் வந்து ரொம்ப ரூடாக பேச வேண்டியது இருக்கும். அதனால் எனக்கு மீடியாவில் வந்து நான் அந்த மாதிரி நான் பேசணும்னு விரும்பலை, ரூடாக வந்து. ஆனால் நீ என்னென்னமோ பேசியிருக்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் என்னால், ஏன்னா அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு. பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து எந்த மெசேஜும் என்னது வீடியோலாம் இருக்குன்னு சொல்கிறேன், ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். என்ன வீடியோ இருக்குன்னு நான் அப்படி பார்க்குறேன். என்னை பற்றி என்ன வீடியோ இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்ன உனக்கு தான் கார்த்திக் ராஜா உன் மூஞ்ச நான் பார்த்துருப்பேனா? யாரில் முதல்ல ராஸ்கர்? பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் ஏதாச்சும் நீ வந்து பேட் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்காகலாம் நான் என் கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா என் பக்கம் எந்த தப்பும் இல்லை. நான் எதுக்கு ஆஃப் பண்ணி வைக்கணும்? நான் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் சந்தோஷமாக வச்சுருந்தா அவளை திட்டாதீங்க. உள்ளே கிள்ளி விட்டுட்டு அப்படியே தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவீங்களோ? இல்லை கேட்குறேன், யாரில் மலை ராஸ்கல்? ஒழுங்கா மூடிட்டு இருந்துரு.